கல்யாணத்தை பற்றி ஏன் தனியா கிடந்து அவஸ்தைப்படுறேன்னு கூட வேலை பார்க்குறவங்க கேட்டுட்டே இருக்காங்க. நாளைக்கு நாம கிளம்பணும். குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு ஒரு நாள் தங்கி லட்சுமியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பிடலாம். இந்த 2 நாள் லீவே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். இந்த கல்யாண கூட்டத்துல பிள்ளையே அங்கெல்லாம் போட்டு இழுக்குறீங்க. அங்க என்ன வசதி இருக்கு? 1 மணி நேரம் இருக்க முடியுதா? நீங்க போறபடி போங்க. நாங்க கல்யாணத்துக்கு வர்றப்ப கார்லயே அடிச்சிட்டு வந்துடுறோம். நீங்க வர்றபடி வாங்க. பார்வதி இல்லாம நான் மட்டும் எப்படி போறது? நாளைக்கு நலுங்கு வைக்கணும். பார்வதி தான் கூட இருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். ஐயாவுக்கு அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏய், அது ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, எங்க போய் தங்க கூடாது டாக்டர் சொல்லிருக்காருல, அத சொல்லேன்டே. அத்தான் தான் பிரியப்படுறாங்கல்ல, அக்காவும் போகணும்னு ஆசைப்படுதே என்னமோ. நீ உன் வாய மூடு. நீ என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? கிளம்பு கிளம்பு. அம்மா ஐயாவும் கேட்பாங்க. லட்சுமிக்கு மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீ இருந்தானே எல்லாத்தையும் பார்க்கணும். நீ கூட இருக்கணும். எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. வா. ஒரு கொண்டாட்டமும் வேணாம். யாரு என்ன சொன்னாலும் பார்வதி இப்ப என்னால அனுப்ப முடியாது. நீங்க வேணா மாசம் 2 ட்ரிப் இங்க வந்து பாத்துட்டு போங்க. குழந்தை பொறுக்கட்டும், அப்புறம் என்ன ஏதுங்கிற பத்தி யோசனை பண்ணலாம். இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். நினைச்சப்பெல்லாம் லீவ் எடுக்க முடியாது. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. இவர் போகலன்னா நெய்வேல கரண்ட் எடுக்க நிப்பாட்டிடுவான். 4 ஸ்டேட்டும் இருட்டுல முழுகிடும். சும்மா